அந்த சாமுவேலுடைய பேர் என்ன பண்ணிட்டாரு? பெருமையா வச்சிட்டாரு. எவ்வளவு பெரிய ஆண்டவர் இல்ல, எவ்வளவு பெரிய ஆண்டவர். அப்பா அம்மாவே வளர்ப்பே கிடையாது, வளர்ப்பு ஃபுல்லாவே ஆண்டவர் தான். ஆண்டவரே வளர்த்தார், ஆண்டவரே அவனை உயர்த்தினார், ஆண்டவரே அவனை அடக்கம் பண்ணிட்டார். சொன்னாரு சாமுவேல் சொல்றாரு பாரு, உங்ககிட்ட இருந்து நான் ஏதாவது கள்ளத்தனமா வாங்கினேன்னு கேட்டேன். எவ்வளவு பெரிய வார்த்தை இல்ல, உங்ககிட்ட நான் வாங்கல, கர்த்தரே எனக்கு எல்லாத்தையும் கொடுத்தாரு. அப்ப தேவன் நம்மோடு கூட இருந்தா ஸ்டேட்மெண்ட் கூட நம்மளால எப்படி இருக்கும்? பலமா இருக்கும். ஒருத்தரை நம்மள கை நீட்ட முடியாது. இவங்க சுந்தரா அதை பண்றான் இதை பண்றான், நம்மளை பத்தி தெரியாதவங்க 4 பேர் லொக்கு லொக்குன்னு குழைப்பாங்க. அதை பத்திலாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, நினைக்கூடாது. தேவன் நம்மளை பத்தி என்ன சொல்றாரு? பவுல் இப்பொழுது என்ன பண்ணி கொண்டிருக்கிறான்? ஜெபித்து கொண்டிருக்கிறான்னு சொல்லிட்டு ஒருத்தர் அனுப்புறாரு. ஒரு ஊழியக்காரர்கிட்ட சொல்றாரு, அப்பா போ, நான் தெரிந்து கொண்டப்பட்ட பாத்திரம். அவன் இப்பொழுது என்ன பண்ணிருக்கிறான்? ஜெபிச்சு. நம்மளை பத்தி ஆண்டவர் சொல்லணும். நம்ம பக்கத்துல அக்கத்துல அங்கிறவங்க இங்கிறவங்க சொல்றதெல்லாம் நம்ம கேட்டு அப்படியே வசனம் படிக்காம அப்படியே ஜெபிக்காம நம்ம கீழே போயிடக்கூடாது. பிசாசு தந்திரமானவன். ஆதி முதலாய் அவனுடைய தந்திரத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் நம்மோடு இல்லைன்றதை அவன் காட்டுவான். ஆனா தேவன் நம்மோடு தான் இருக்கிறார். தோட்டத்துல தேவன் இல்லைன்னு சொல்லி காமிச்சுதான் அவங்களை வீக் பண்ணி வச்சிட்டான். நம்ம கிட்ட பலவீனங்கள், சோர்வுகள், ஒரு மாதிரியான கெட்ட பேரு மற்றவங்களை எடுத்துட்டு வருவாங்க. உடனே நம்ம நினைக்கூடாது நம்ம கூட ஆண்டவர் இல்லை, நம்ம கூட ஆண்டவர்களால் தான் எடுத்துட்டு வரோம். இப்ப நம்ம சொன்ன இயேசுவின் நாமத்தினால பாப்பாலே சொல்றோம், அது உடனே போயிடும். அப்ப தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 16:7 வாசிங்க, முடிக்க போறோம், டைம் ஆயிடுச்சு. நீதிமொழிகள்